போலீசார் சவால் விட்டது போலவே பொய்யாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அனுப்பி கடையை மூடிவிட்டதாக கூறி பெண் ஒருவர் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோந்து பணிக்காக வரும் போலீசார் குடுவாஞ்சேரியில் கார்த்திகா வேலு தம்பதி நடத்தி வரும் கடையில் சோதனை என்ற பெயரில் 500 ரூபாய்க்கும் குறையாமல் தின்பண்டங்களை அவ்வப்போது அள்ளிச் செல்வதாகவும் பணம் கேட்டால் கடையை நடத்த விடமாட்டோம் என மிரட்டிச் சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி வந்த 4 போலீசார் கடையில் சோதனை நடத்தி அதை வீடியோ எடுத்த வேலுவின் செல்போனை பிடுங்கி அனைத்து காட்சிகளையும் அழித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் வாக்குவாதம் எழுந்த நிலையில் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்ததாக கூறி கடை உரிமையாளர் கார்த்திகாவை பெண் காவலர் இல்லாமலேயே போலீசார் காவல்துறை வாகனத்தில் ஏறச் சொன்னதாக தெரிகிறது. எதிர்த்து கேள்வி கேட்டதால் கார்த்திகாவை தலைமை காவலர் அறிவுச்செல்வன் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனைவியை அடித்தது குறித்து கேட்ட வேலுவையும் போலீசார் சரமாரியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சாதி பெயர் சொல்லி திட்டி கடைக்கு சீல் வைப்பதாக மிரட்டி சொன்னது போலவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கடைக்கு அனுப்பி போதைப் பொருள் இருப்பதாக பொய்யாக கூறி கடைக்கு சீல் வைத்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலு, கார்த்திகா மற்றும் வணிகர்கள் சேர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.